அதுல எங்க இடத்துல ஃபேமஸா பினாங்க பக்கத்துல ஃபேமஸா இருக்கிற ஒரு சுக்கிர தசையில கல்யாணம் பண்ணாம எப்ப பண்ண போறீங்க? ஓஹோன்னு இருக்கும் போங்க. நான் 10 ஒருத்தன் பார்த்து. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதுவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இந்த ஜோதிட விளக்கு வீடியோவை நமக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் டாக்டர் லத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லத்தி கிளீன்சிங் ஜெல் ஃபார் ஆக்னி. டாக்டர் லத்தி அவர்களின் புதிய வெளியீடான ஃபேஷியல் கிளீன்சிங் ஜெல்லை வாங்கி நீங்களும் பயன்பெறுங்கள். நேரடியாக சமீபத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்ன கேள்வி? சுக்கிரன் எனக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறாரு, சுக்கிரன் எனக்கு நல்லது செய்வாரு, இல்லைனாக்கா சுக்கிரதசை வருது எனக்கு ஓஹோ ஆகான் இருக்குன்னு சொன்னாங்களே, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, தனுசு லக்னம் சுக்கிரதசை அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணாதுங்க, கடனால சில விஷயத்த நகர்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ சுக்கிரதசை தான் நம்பிட்டு இருந்தேன், சுக்கிரன் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்லாம் சொன்னாங்களே. தயவு செய்து லக்னத்தின் அடிப்படையில் 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் அப்படின்னு வரும்போது சுக்கிரன் தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு பலனை செய்ய போறாரா 11ஆம் வீட்டு பலனை செய்ய போறாரான்றது அந்த லக்னத்தில் சுக்கிரனுடைய இருப்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த விஷயங்களை பார்த்து தான் இந்த சுக்கிரனுடைய அமைப்புகளை பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒரு 2 ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். சுக்கிரன் யோகத்தை தரமாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இதில் என்னன்னா, இந்த ஜாதகத்தை கொடுத்தோன்னே அவரே சொல்லிட்டாரு, அண்ணன் அந்த வீடியோ வந்து இந்த ஜாதகத்தை வந்து தயவு செய்து எடுத்து நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. சரி, டீட்டெயில்ஸ் வந்து முழுசாவே அப்படியே கொடுக்குறேன். இதான் அவரோட டீட்டெயில். மலேசியாவில் பிறந்தவர், 23 ஏப்ரல் 91, 12:15 AM மலேசியாவில் பிறந்தவர். தனுசு லக்னம், லக்னத்தில் ராகு, 2ல் சனி, 4ல் புதன் நீச்சமாகி நீச்ச பங்கம், 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு இணைந்து சூட்சும வலுவா இருக்காரு. டிகிரியில கூட கேதுவும் அவரும் வந்து கிட்டத்தட்ட செவ்வாய் 17 டிகிரி, கேது வந்து 29 டிகிரி, குருவும் வளர்பிறை சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. குரு 10 டிகிரியில உச்சமாக இருக்கிறாரு. சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி 23 டிகிரி, 13 டிகிரி 2 பேரும். அப்போ ராசியோடு குருவின் தொடர்பு ஒரு அளவுக்கு இருக்கு. ஓகே, இந்த அமைப்புகள்ல இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசை சுக்கிர தசையினுடைய எண்டுங்க. ஜாதகத்தை பரவாயில்ல பிரதர், வாழ்த்துக்கள், பெரிய கஷ்டத்துலேருந்து விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படப்படன்னு நான் இதை தான் சொன்னேன். கஷ்டத்துலேருந்து முழுமையாக விடுபட போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. இதெல்லாம் 2026லேருந்து நடக்க போகுது. 2027 உங்களுக்கு 1 வயசு பிரதர் அப்படின்னு சொன்னேன். இதுதான் ஜாதகம், பார்த்துக்கங்க. ஏன்னா 2027 அவருக்கு சூரிய தசை வருது. சூரிய தசையெல்லாம் எடுத்த உடனே பொன்னால அசிங்கம், அவமானம், கேவலம் இதெல்லாம் வந்திருக்கும். சூரிய தசை உங்களுக்கு திருமணத்தையும் குழந்தையும் கொடுக்கும் பிரதர். என்ன சொல்லணும்னே ஒரே போடா போட்டாரு. பிரதர், கடன், நோய், வம்பு, வழக்கு அத்தனையும் என்ன மேல இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். 20 வருஷமா நீங்க நல்லா இல்ல, சுக்கிரதசை நன்றாக இல்லை அப்படின்றத சொன்னோன்னே ஆமா பிரதர்னு. தாம்பத்தியம் கொடுத்தவங்க, இதுல இன்னொன்னு சொன்னேன், சுக்கிரனாலே பெண்ணுன்னு சொல்லுவோமா, தாம்பத்தியத்தை கொடுத்தவங்களே அசிங்கப்படுத்தினாங்களா அப்படின்னு. ஐயோ பிரதர், ஏன் போய் தாம்பத்தியத்தை அனுபவிச்சேன்னு இன்ன வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆமா, ஏன்? சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். நீங்க என்னதான் சொன்னாலும் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிற பட்சத்துல அருமையான அப்படி பலன் செய்யும் இப்படி பலன் செய்யும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல பலன்களை இந்த சுக்கிரன் செய்ய மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ஆதிபத்தியம், 6வது ஆதிபத்தியம். அப்ப அவர் இன்னொரு கேள்வி கேட்டாரு, பிரதர் எப்படியும் 6ஆம் ஆதிபத்தியத்தையும் செய்யணும், 11ஆம் ஆதிபத்தியத்தையும் அவர் செய்யணும் தானே பிரதர், 2 வீட்டு ஜாப் அவர் செய்யணும் தானே பிரதர் அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பாக அவரால் 11ஆம் பாவக பலனை செய்ய முடிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல 11க்கு 8ல மறைஞ்சு, பாவத் பாவகபதி படி 11க்கு 8ல மறைஞ்சு தன்னுடைய முழுமையான 8ல சுக்கிரன் முழுமையா மறைவாரா, பரிபூர்ணமாக 11ஆம் பாவக பலனை அறவே செய்ய முடியாத அமைப்புகள்ல வந்துட்டாரு இந்த சுக்கிரன். அப்ப எப்ப பிரதர் எனக்கு நல்லது நடக்கும்? சூரிய தசை சுயபுக்தியிலிருந்தே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சூரிய தசை செவ்வாய் புக்தியில அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒண்ணு, சூரிய தசை முடிஞ்சு வரக்கூடிய செவ்வாய் தசை கடுமையான பலன்களை செய்யாது. எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். பிறந்த இடத்துல இருக்கேன். பிறந்த இடத்த விட்டு முதல்ல சூரிய திசை உங்களை, சூரிய தசை உங்களை பிறந்த இடத்துல இருந்து நகர்த்தி தான் பலன் செய்யும் பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் நிறைய விஷயம் சொன்னாரு. இதனால தான் அப்படி வரோம் பிரதர், இப்படி வரோம் பிரதர்னு. நானும் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை, என்னை தேடி வந்து தான் ஆகணும் திரும்ப அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த அமைப்புகள்ல இது ஒரு ஜாதகமா. இதே மாதிரி சுக்கிரன் எப்பொழுது கெடுப்பார், இதுதான் இதோட டைட்டில். இன்னொரு ஜாதகம், இவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கலன்றதுனால இவங்களோட எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல, ஜாதகத்தை மட்டும் பாருங்களேன். அருமையான யோக ஜாதகம். விருச்சிக லக்னமாகி லக்னம் 3 டிகிரி, செவ்வாய் 9 டிகிரி, புதன் 10 டிகிரி, சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி தனுசுல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது,
9ஆம் இடத்தில் உச்ச குரு, 9ஆம் இடத்துல உச்ச குரு, 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் டிகிரி அமைப்புகளாகவே இந்த அமைப்பை போட சொல்றேன். சரி, இந்த இடத்துல இந்த லக்னத்துக்கு எடுத்த உடனே அம்மா இந்த மாதிரி புதுசா ஒரு மாதிரியான ஏதாவது தொடர்பு எதுவும் வந்ததாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருமண வாழ்க்கை மாதிரியான அமைப்புகள்ல புதுசா ஏதோ ஒரு தொடர்பு வர போதுமா, அடுத்த வருஷம் ஜூனுக்கு பிறகு அது அப்படியே ஒரு மாதிரியான அமைப்புகள்ல வரும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் எனக்கு கல்யாணம் அப்படின்னாலே பிரச்சனை ஆகுது அப்படின்னு. இமிடியேட்டா சுக்கிரனுக்கு 12ஆம் பாவகம் மறைவு இல்லை அப்படின்னாலும், ஆட்சி பெற்ற சுக்கிரன் அப்படின்னாலும், இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி சூரியனால் அஸ்தகங்கப்படுத்தப்பட்டு சனியின் பார்வையில் இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2 8 ஓகே 4 டிகிரி சனியின் பார்வையிலையும், அதுவும் கடுமையான எரிச்சலான சனியின் நீச்ச சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையை வாங்கின இந்த சுக்கிரன் அஸ்தகங்கமும் ஆகி தன்னால் முழுமையாக அதே மாதிரிதான் சொன்ன மாதிரி 6க்கு 8 8க்கு 6 அந்த அமைப்புல தன்னுடைய இந்த அமைப்புக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 7ஆம் பாவக பலனை செய்யவே முடியாம முதல்ல ஒரு டிவோர்ஸ் ஆச்சு, அப்புறம் ஒரு மாதிரியான விஷயம் இருக்கு, இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் போற மாதிரி தெரியுது, ஆனா அதுல சரியா இல்ல. சுக்கிரன் எப்பொழுது கெடுப்பார்? இந்த மாதிரியான அமைப்புகள்ல சுக்கிரன் பரிபூர்ணமா கெடுப்பாருங்க. எனக்கு 2 கை இருக்குது, இப்படி அள்ளி உங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க, எனக்கு ஒரு கையை கட்டிட்டாங்க, அது எப்படியாவது அள்ளி உங்களுக்கு கொடுக்க பார்ப்பேன், இல்ல 2 கையும் பிடிச்சி கட்டிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. இதுதான் கிரகத்தினுடைய நிலைமையும். சுக்கிரன் இதுல இன்னொன்னு, அந்த முதல்ல இருந்தவர் இருந்தாரு, அந்த மலேசியாவில் உள்ள ஜாதகம் சொன்னனே, அதுல எங்க இடத்துல ஃபேமஸா பினாங் பக்கத்துல ஃபேமஸா இருக்கிற ஒரு சுக்கிர தசையில கல்யாணம் பண்ணாம எப்ப பண்ண போறீங்க, ஓஹோன்னு இருக்கும் போங்க 10 பொருத்தம் பார்த்து. இதனாலதான் அந்த 10 பொருத்தெல்லாம் இப்ப வர்ற அந்த யங் ஜெனரேஷன் போட்டு கிளின்னு கிளிக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஓஹோன்னு வாழ்ந்துருக்கிறாரு. இதுதான் இந்த அமைப்புகள்ல 10 பொருத்தம், சுக்கிர தசை. உண்மையிலே ஜோதிட அறிவு இப்படிதாங்க இருக்குது மலேசியால. சரி, இந்த அமைப்புகள்ல சுக்கிரன் எப்போது கெடுப்பார்ன்றதுல 2 ஜாதகமும் சரி. அப்ப இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு, அதுக்கு விதி விலக்கே இல்லையா? ஆமா. உடல் தாம்பத்தியத்தை அவங்ககிட்ட அப்படிதான் சொன்னேன், உடல் தாம்பத்தியத்தை இன்டர்கோர்ஸ காமத்தை அனுபவிக்கிற தகுதியை இழக்கும் போது உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கொடுப்பாருங்க சுக்கிரன். அவ்வளவுதானே. சுக்கிரன்னாலே காமம் தானே, கொஞ்சம் ஓப்பனாவே பேசுவோமே. சுக்கிரன் காமத்தை கொடுக்குறவருங்க. நல்ல குடும்ப அமைப்புகள்ல இருக்கிறவரு. நான் சில பேர் ஜாதகத்தெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கே, அப்படி கொஞ்சம் க்ளோஸான சர்க்கிளோட ஜாதகத்தை பார்த்தா கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம்ல, அந்த இடத்துல சில இடங்கள்ல பார்த்தா சொல்லுவாங்க, அருமையா இருக்கே சுக்கிரன், இப்படின்னாக்கா அட பொங்கையான்ட்டு போவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வலுவான வலிமையான சுக்கிரன் கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல சுக்கிரன் தானே செத்து போய் அப்படியே இருக்கிறாருங்க, ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு, அந்த ஐசியூல மாஸ்க் வச்சுக்கிட்டு இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ண முடியும் அவரால்? அப்போ வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில இந்த சுக்கிரன் ஏதேனும் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான சில விஷய அமைப்புகளை கொடுப்பாரு. இதுதாங்க சுக்கிரனின் தன்மை. எல்லாத்துக்கும் சுக்கிர தசை யோகம் பண்ணிரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. பாதி பைத்தியக்கார ஜோசிக்காரனுங்க சொல்லி வச்சதுக்கு என்ன பலிகடா ஆக்குறாங்க சில இடத்துல. இல்லைங்கன்னு 1 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட சொல்றதா இருக்கு. அப்போ சுக்கிரன் எப்பொழுதும் நல்லது பண்ண மாட்டார், சுக்கிரன் எப்பொழுதும் கெட்டது பண்ண மாட்டார். இந்த அமைப்புல சுக்கிரன் இல்ல, எந்த கிரகமும் அப்படிதான். இந்த சுக்கிரன் சொல்லி எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க, சுக்கிரன் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க கேட்டீங்களா? சுக்கிரனின் காரக அமைப்புகள்ல எப்படி ஒரு விஷயம் பிரச்சனை ஆகுது அப்படின்றத இந்த அமைப்புகள்ல அருமையா 2 சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் 2 ஜாதகத்துல உங்களுக்கே தெரியும் இந்த அமைப்புகள் இருக்குன்னு. சோ இதுதான் அமைப்பு. சுக்கிரன் எப்பொழுதும் தனுசு லக்னத்துக்கும் சில நேரங்கள்ல சொந்த லக்னத்துக்கும் பலவீனமாக இருக்கிற பட்சத்துல தன்னால தன்னுடைய காரக அமைப்பை கொடுக்க முடியாம இருப்பார். முதல்ல காரகத்தை கொடுத்து ஆதிபத்திய ரீதியில கெடுத்தாரு, காமத்தை கொடுத்து கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அசிங்கம் கேவலன்னு இழுத்துட்டு போறாரு. 6ஆம் இடத்துல காரகத்தை கொடுத்தாரு, அவரே கேட்டாரு இப்படிலாம் இருக்கு, நான் நல்லா இருப்பேன் தானே பிரதர்னு 10 தடவை கேட்டாரு. 10 தடவையும் சூரிய தசை அட்டகாசமா இருக்கும், திரும்பி என்ன தேடிக்கிட்டு வருவீங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.